அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத் கலாம் வ மஃபிரத் மகாம் வ நூர் அஜ்ஸாம் வ தீன் இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின ஷர்ரி மா கதைத். அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின் ஹமஸாத்தி ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் உலாயிக மக்வாஹுமுன் நார் பிமா கானூ யக்ஸிபூன். وقال النبي صلى الله عليه وآله وسلم من يضمن لي بين لحييه وما بين رجليه أضمن لهم الجنة. رواه البخاري. وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سباب المسلم فسوق وقتاله كفر أو كما قال صلى الله عليه وآله وصحبه وسلم. சர்வ புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தனித்தோனாகிய ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் காரூண்ய நபி சையதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த உம்மஹாத்துல் மூமினீன்களாகிய தாய்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்ல பைத்துக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், அஸ்ஹாபுல் பத்ரீன், உலுஹதீன், ஹந்தக்கியீன், குலஃபாஏ ராஷிதீன்கள், காத்திபுல் வஹி, சாஹிபு சிர், ஒட்டுமொத்த அல்லாஹ் ரசூலை அஞ்சி இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களை முழு வடிவெடுத்து கொடுத்த இமாம்கள், முத்தக்கின்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் கிருபையும் உண்டாகுவதுடன் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி கியாம நொடி நாள் வரை இஸ்லாத்தின் தன்மைகளை அறிந்து அதன் வடிவில் நாம் அல்லாஹ் ரசூலை அஞ்சி உயர்மட்ட ஆழவான நல்ல பல அமல்களை செய்து அல்லாஹ் ரசூலை அடைகின்ற முழு விஷயத்தில் நாம் ஈடுபட்டு நாம் சாலிஹீன்களாக, சாபிரீன்களாக ஆக்க அல்லாஹ் நம்மளுக்கு நல்லருள் பாலிக்கட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் மனிதர்களை ஒரே தரத்தில் தான் படைத்தான். ஆனால் படைத்து அந்த அருவாகுகளிடத்தில் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா, உங்களை நான் படைத்தவன் இல்லையா, நான் அல்லாஹ் இல்லையா என்று கேட்டபோது வலதுபுறம் உள்ளது
காலு பலா, யா அல்லாஹ் நீதான் எங்களை படைத்து ரட்சித்து காக்கின்ற அல்லாஹ். இடதுபுறம் உள்ள அந்த கருப்பான அந்த நிலை ரூஹானியத், நீதான் நான் தான் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு சூழல்களில் அன்றே இருந்தது. அப்போது படைக்கப்பட்ட பொருள் ஒரு மூலமாக இருந்தாலும் இரு பிரிவுகளாக வெளியானது. அதிலே ஒரு பிரிவு வெற்றிக்கும் முழு அல்லாஹ் ரசூலுடைய திட்டத்திற்கும் கட்டுப்பட்டு தலை சாய்த்தவை. மற்றொன்று முழு திட்டங்களையும் நிராகரித்து தன்னுடைய அகம்பாவ செயலின் காரணமாக ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் ஊடுருவி தன்னைத்தான் அது மாய்த்து கொள்ளக்கூடிய நரகவாதிகளாக மாறி. இஸ்லாமியர்கள் மூல ஃபண்டமெண்டல் அடிப்படையை விளங்கணும். இஸ்லாம் என்றால் என்ன? முஸ்லீம் என்றால் யார்? அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி. அல்லாஹ் ரசூலுடைய திட்டங்கள் கட்டளைகளை அவன் கொடுத்த வேத கிரந்தத்தில் அவன் நமக்கு கொடுத்த அனுமதிகளை சரியாக எடுத்து கடைபிடித்து அஞ்சி வாழ்வதற்கு பேர் இஸ்லாம். அதை கைவிடுபவர்களுக்கு பேர் காஃபிர். அதனுடைய அர்த்தம் மறுப்பவர், இறையை வெறுத்தவர், ரசூலை வெறுத்தவர். முஸ்லீம் என்று சொன்னால் யார்? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வேதிஹி. நாவாலும் கரத்தாலும் யாருக்கும் எத்தகைய தொந்தரவும் எப்போதும் தராத ஒருவர் தான் முஸ்லீம். சரி, அந்த முஸ்லீமுக்கு ஒருத்தன் எவனோ வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான், அப்போ பேசாமல் இருக்கலாமாண்டா? கிசாஸ். அவன் என்ன செய்ய வர்றானோ அவைகளுக்கு நாம் சிறிதாக இருந்தால் மன்னிப்பு கொடுத்து அனுப்பலாம், பெரிதாக இருந்தால் அவனை வார்னிங் பண்ணி அனுப்பலாம். அதுவும் முடியலைன்னு சொன்னால் அதிலே நாம் உண்மையை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால தான் ரப்புல் இஸ்ஸா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா. நம்மளிலே யார் முயற்சித்து தன்தண்டிப்பு செய்து முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நேரான பாதை வழிகளை நாம் காண்பிப்போம். இன்னல்லாஹ லமஅல் மூசினீன். அல்லாஹ் ரசூல் மூசினீன்களோடு, ஈசான் செய்யப்பட்ட மக்களோடு இருக்கான். அந்த மூசினீன்கள் யார்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் ரசூலை சொன்னால் ஹிருதயம் நடுங்கி அவர்களுக்கு கட்டுப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸிற்கு முற்றிலும் வழிபடுவார்கள். அப்போ இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் கோலத்திலே இருந்து கொண்டு, இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஆண்கள் பெண்கள் இருந்து கொண்டு மாற்றாருக்கு வழிபட்டு அவருடைய கொள்கைகளை பிடிப்புகளை எடுத்துக்கொண்டு நானும் ஒரு முஸ்லீம் என்று நடிகனுக்கு பின்னால் செல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்படி சென்றால் அவர்கள் இஸ்லாத்தின் தன்மையை பாம்பு சட்டையை கலட்டி போடுவதை போன்று இஸ்லாத்துடைய ஈமானை, அந்த இஸ்லாத்தினுடைய தன்மை கொள்கைகளை உடலில் இருந்து அவர்கள் ஈமான் உள்ளத்திலிருந்து கலட்டி எடுத்து விடுகின்றனர். இவர்களுக்கு கடும் எச்சரிக்கை செய்கிறான்லாம். அப்போ நாம் என்ன சிந்திக்கணும்? நமக்கென்று காட்டி கொடுக்கப்பட்ட, நமக்கென்று வழி நடத்தாட்டப்படுகின்ற, நமக்கென்று மார்க்கத்துடைய நிபுணர்கள், அறிஞர்கள், உலமா பெருமக்கள் சொல்கின்ற அந்த சத்திய கோட்பாடை கடைபிடிக்க வேண்டும். உலக அற்ப ஆதாயத்திற்காக, உலக அற்ப பதவிக்காக, உலக அற்ப நாணயத்திற்காக, மூன்றுக்காகவும் நம்மை நாம் அடகு வைத்து விடக்கூடாது. காரூன், ஷத்தாத், உபய் இப்னு ஹலஃப், நும்ரூத் போன்றவர்களெல்லாம் உலகத்தை கட்டி ஆண்டாலும், உயர்ந்த நிலையிலே அவர்கள் உலகத்தில் மட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும், அவர்களை கடைசி கிடுக்குப்பிடியிலே அழித்து ஒழிக்கப்பட்டதனுடைய உண்மை தாற்பயத்தை குர்ஆன் கூறி அதனுடைய அடிப்படைகளை நாம் விளங்கலை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இவ்வுலகம் மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்று பல கஷ்டம் துன்பங்கள் இருக்கும்.
காஃபிர்களுக்கு சொர்க்கத்தை போன்று இருக்கும். இஸ்லாத்தில் நிர்ணயங்கள் இருக்குது, இதை செய் இதை செய்யாதே. காஃபிர்களுக்கு நிர்ணயங்கள் இல்லை. அப்போ அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும். இது என்ன உளவிரிய சட்டத்திட்டங்கள் கஷ்டங்கள் என்று நினைத்தால் அவர்கள் சாதாரணமாகவே அந்த மார்க்கத்தை நழுவ விட்டுவிட்டு மார்க்கம் அல்லாத வழிமுறைகளை மாற்றார்களை போன்று கடைபிடித்து வாழுகின்ற குயவர்கள் கயவர்களாக மாறிவிடுவார்கள். அதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. அப்போ இஸ்லாத்தை நாம் அறிஞ்சிருக்கணும். பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு விட்டு செல்கின்ற செல்வங்களிலே மிகப்பெரிய ஒரு செல்வம் மார்க்க கலைஞானங்களை கற்றுக் கொடுக்கணும். உலகத்துடைய கல்விகள் உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். மண்ணுக்கு மேலோட சரி, எத்தனை டிகிரி வாங்கினாலும் சரி, என்ன நிலையில் வாழ்ந்தாலும் சரி, என்ன உலகத்திலே பிரதமராக வாழ்ந்தாலும் சரி, மந்திரியாக வாழ்ந்தாலும் சரி, மன்னராக வாழ்ந்தாலும் சரி, மண்ணை கவ்வுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஹாரூன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய பிள்ளை மரணித்ததற்கு பிறகு ஓராண்டு கழித்து அங்கே ஜியாரத்திற்காக செல்கின்றார். அங்கே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போயிட்டு வர்றாங்க. அப்போ இந்த ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஒரு மன்னர், ரொம்ப மகா நீதமானவர். அவர் போகிறார். அந்த கபரை பார்த்து சொல்கின்றார், மகனே, உன்னுடைய ரூஹ் உலகத்தில் வாழும் காலம் முடிந்துவிட்டு நீ மன்னரைக்குள் மரணித்து விட்டாய், மன்னரைக்குள் அடக்கப்பட்டு விட்டது. ஆனால் உனக்கு நாங்கள் தருகின்ற உலகத்தின் எந்த பொருளும் எந்த பிரயோஜனமும் தராது. உன்னுடைய கபரை சுற்றி நிழலுக்காக அடிக்கப்பட்டிருக்கின்ற கூடாரத்தின் அந்த முளைகளோ குச்சிகளோ தங்கத்தால் உள்ளவை. அந்த கூடாரத்தின் மேலோ கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒன்றும் உனக்கு எத்தகைய பிரயோஜனத்தையும் தராதே. நாங்கள் நிழலுக்காக அடித்திருப்பது உனக்கு எத்தகைய பிரயோஜனமும் நிழலும் தராதே. சொற்ப காலத்திற்காக நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த வசதிகள் எல்லாம், இந்த செல்வங்கள் எல்லாம் நாங்கள் மரணித்த பிறகு உன்னை போன்று ஆக்கப்பட்டு விட்ட பிறகு அதுவும் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதே. இல்லையானால் ஹாரூன் ரஷீதுடைய மகன் மரணித்து மிக உயரத்தில் வாழுகின்றார் என்று வசதிகளை செய்திருக்க முடியும். அல்லாஹ்வை தவிர இங்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அமல்கள் மாத்திரம்தான் இந்த கபர்களை உதவக்கூடியவை என்று ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அந்த கபருக்கு அந்த மகனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு அவர்களும் இந்த கூடாரத்தை எடுத்துக்கொண்டு சாயங்காலமாக கிளம்பிட்டாங்க. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சிற்றின்பங்களுக்காக வேண்டி சில வஸ்துக்கள் நமக்கு இருக்கு. மனைவி, மக்கள், சொத்து, சுகம், காரு, பங்களா, இவைகளெல்லாம் சிற்றின்பம். அதுவும் நிசாபு ஹிசாபு, இந்த கணக்கூட வச்சுருக்கணும். பொருள் அதிகமாக இருந்தால் ஜகாத், தர்மம், சதக்கா, கல்விகளுக்கு செலவு செய்வது. பொருள் இல்லையானால் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதிலே தர்மங்கள் மாத்திரம் செய்துவிட்டு தன் குடும்பத்துகளுக்காக வேண்டி முயற்சிப்பது, பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்துவது. உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த செல்வம் எது என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளையை அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுத்தி அல்லாஹ் ரசூல் விதித்த அந்த வேதாச்சாரத்தின் கலாச்சாரங்களை கலைகளை கற்றுக் கொடுத்து அந்த இல்மின் பிரகாரம் வாழ வைக்கக்கூடிய தாய் தந்தை மகிழ்ச்சியர்களே மிகப்பெரிய மில்லியன் கணக்கில் வசதி உடையவர்கள் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. கபருக்குள் சென்று விட்டால் சக்கராத்துடைய நேரத்திலே மரணித்து அடக்கப்பட்டதற்கு பிறகு இந்த 3 தருவாயிலுமே இந்த உலகம் ஒரு டாட் புள்ளி அளவில் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஒரு ஊரே கையில் வச்சுருக்கலாம், ஒரு வீடே தங்கமாக வெள்ளியாக வச்சுருக்கலாம், முத்துக்கலாம், ஒரு ஊரே எல்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் அல்லாஹ் படைத்த படைப்பீனங்களில் ஹுலிக்கலக்குமா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னானே, இந்த பூமியில் கடலிலே, திடலிலே, மண்ணுக்கடியிலே, பூமியிலே, மலைகளுக்கடியிலே எத்தனை விதமான விராட்டிஸ், வைரம், வைடூரியம், தங்கம், கோமேதம், உலோகப் பொருள், தாமிரம், இரும்பு, தங்கம், கலர் கலராக அல்லாஹ் எப்படியெல்லாம் நானோ இன்னல்லாஹ யஃஅலு மா யுரீத், அவன் எப்படியெல்லாம் நாடுறானோ அப்படியெல்லாம் படைத்து மறைத்து வைத்திருக்கின்றான். கொஞ்சத்தை பார்த்தவனே 100 டன்னு தங்கம் இருக்குன்றான் ஒரு நாட்டில்.
கொஞ்சம் பார்த்தவனே எங்கள்கிட்ட பச்சை மரகதம் இருக்குது மலைக்கடியில்ன்றான். கொஞ்சத்தை பார்த்தவனே இந்த நாடே பெட்ரோலில் இருக்குன்றான். ஆனால் ஒன்றை விளங்கிக்கங்க, எந்த ஊரிலும் எந்த ரகசியத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை, எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்கான். ஆனால் ஒரு ஊருக்கு ஒரு ஊர் ஒரே தரம் இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பான். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு களஞ்சியம் பசுமையான மனிதன் வாழ்வதற்குண்டான தங்கரியத்தை அதிகப்படுத்தி இருக்கான். சாதாரண ஒரு கடலை 10 ரூபா கொண்டு கொடுத்தா வறுத்த கடலை தர்றான், 10 ரூபா கொண்டு கொடுத்தா பொரி தர்றான், 10 ரூபா கொண்டு கொடுத்தா நடக்கல்ல தர்றான், 10 ரூபா கொண்டு கொடுத்தா இனிப்பு தண்டம் பண்டம் தர்றான், உரப்பு பண்டம் தர்றான். ஆக ஒரு வெறும் 10 ரூபாய்க்கு இவ்வளோ தர்றான். இதெல்லாம் எங்கிருந்து வந்த ரகசியம்? அல்லாஹ்வின் ரகசியம் மிக விசாலமானவை. ஒரு நாட்டில் பெட்ரோல் கொடுக்குறான், ஒரு நாட்டில் தங்கம் கொடுக்குறான், ஒரு நாட்டில் காய்கறி கொடுக்குறான், ஒரு நாட்டில் பழங்கள் கொடுக்குறான், ஒரு நாட்டில் அல்லாஹ் வைடூரியத்தை கொடுக்குறான், இன்னொரு நாட்டில் அல்லாஹ் அவனுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை இந்த வைடூரியத்தை கொடுத்து அதற்கு பகரமாக உணவு பதார்த்தங்களை வாங்கி செல்கிறான். அரிசியில் எத்தனை வெரைட்டிஸ், பருப்பில் எத்தனை வெரைட்டிஸ், காய்கறிகளிலே வெங்காயத்திலே பூண்டிலே எத்தனை வெரைட்டிஸ். அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லாஹ், லாக் லாக் சுக்கூர். நாம் நினச்சி பார்க்கணும், அல்லாஹ் தருகின்ற அத்தனை நியாமத்துக்களும் இந்த மனித பிண்டத்திற்காக, இந்த மனித முண்டத்திற்காக, இந்த மனித தன்மை முழுமையாக பெற்று வாழ்வதற்காக உயர் தரஜாவை தருவதாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்து அவன் நம்மளை படைத்திருக்கான். நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹ் ஒன்று தான். என்னை வணங்குங்க, அறிங்க, தவற கலைங்க, வணங்குங்க. இப்போ இந்த அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது, ரசூலுக்கு கட்டுப்படுகின்ற பொழுது, வேத கிரந்தங்களை அறிந்து நாம் ஓதி அதன் அடிப்படையில் நடக்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய மகத்துவம். அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லதீன, நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், லா யர்ஜூன லிகாஅனா, நம்மை சந்திப்பதை யார் விரும்பவில்லையோ. எப்படி சொல்கிறான் பாருங்க, நம்மை சந்திப்பதை யார் விரும்பவில்லையோ, வரது பில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தின் பொருள்களை, உலக சுவண்டிகளை, அழிகின்ற பொருள்களை ஆதரவு வைத்து யார் என்னை பார்ப்பதற்கு மறுத்து வெறுக்கின்றனோ, அவர்கள் இந்த உலகத்தை அதிகமாக நிம்மதியாக நேசித்து விட்டார்கள். வல்லதீனஹும், நிச்சயமாக இந்த மக்கள் அன் ஆயாத்தினா காஃபிலூன், நம்முடைய ஆயாத்துக்கள் குர்ஆனில் சட்டதிட்டங்களில் கூறப்பட்டவைகளை மறந்துவிட்டார்கள். அவர்கள் என்னுடைய படைப்பை பற்றி சிந்திப்பது என்பது கிடையாது. உலாய்க்க, இந்த மக்கள்தான் மஅவாஹுமுன்னார், நாளைக்கு நரகத்தில் ஒதுக்கப்பட்டு இவர்களை தள்ளப்படும். பிமாகானு எக்ஸிபோன், நல்ல அமல் செய்யல, தீயதை பக்கம் நினைத்து தீயதையை இவர்கள் செய்து கொண்டார்கள், அதன் காரணமாக இவர்களை நாம் நரகத்திலே தள்ளிவிடுவோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அருள்மிக்க இஸ்லாத்தை பொருள்பட விளங்கி அதன் அடிப்படையிலே வாழ்வதற்குண்டான யதார்த்த சூழல்களில் நாம் உயர்வோமேயானால் நமக்கென்று அல்லாஹ் ஒரு நம்பிக்கை தைக்கீது கொடுத்துருக்கான். நம்மை நாம் அறியணும், அல்லாஹ் ரசூல் விட்ட அந்த வழிகளை நாம் விளங்கணும், தவறுகளை களையணும். அப்போ அல்லாஹ் ரசூலுடைய அந்த திட்டத்தின் அடிப்படைகள் நமக்கு மிக எளிதாக இருக்கும். நாம் செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். எனவே நாம் நம்முடைய சூழல்களை நீதி, நேர்மை, உண்மையாக அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை பெறுவதற்கு முயற்சிப்பதுடன் குர்ஆனின் சாராம்சங்களை விளங்கி மாற்றார்களை போன்று நாம் வாழ்ந்து மாண்டுவிடக்கூடாது. நமக்கென்று ஒரு வழிமுறைகள் காட்டப்பட்டிருக்கின்றது, அதன் அடிப்படையிலே நாம் ஜெயம் பெறுவோம். இந்த உலக வாழ்க்கை வெற்றி தராது. உலகத்தின் பொருள்கள், இந்த உலகத்துடைய அனைத்தும் நம்மை விட்டும் அழிந்துவிடும். நாம் செய்கின்ற அமல் மாத்திரம்
நமக்கு கற்றுக் கொடுத்த கல்வி மாத்திரம், நமக்கு காட்டி கொடுத்த ரசூல் காட்டி கொடுத்த வழிமுறைகள் வெற்றியின் பக்கம் நம்மை இழுத்துச் செல்லும் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கட்டும். யா அல்லாஹ், ஹிதாயத்தின் பக்கம் எங்களை நிலைநிறுத்துவாயாக. அந்த ஹிதாயத்தை கொண்டு நாங்கள் தடம் புரளாமல் நேரான வழியிலே வெற்றி பெறுவதற்குண்டான அமலை செய்து உயர்வு அளிக்க நீ எங்களுக்கு போதுமான கல்வி ஞானங்களை வழங்கிடுவாயாக. நல்ல பல ஆர்வங்களை தருவாயாக. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், சட்ட ஷரியத்தின் அமைப்புகளை எங்களுடைய வாழ்வாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள நீ அருள்வாளி. எங்களுடைய பிள்ளை, குட்டி, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், எங்களுடைய பேரன், பேத்தி, தாய், தந்தை, உற்றார், உறவினர் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடு. எங்களுடைய ஹிதாயத்தை நிலைநிறுத்துவதுடன் இந்த உலகத்தில் யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை, உனக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் அடிமை. நாங்கள் நல்ல பல அமல் செய்ய அருள்வாளிப்பாயாக. இன்னும் யா அல்லாஹ், இஸ்லாமிய சமூக மக்களை ஒன்றுபடுத்தி ஒரே கூட்டமாக ஆக்கி வெற்றி பெறச் செய்து புழுகர்கள், அநியாயக்காரர்கள், குழப்பக்காரர்கள் இருந்து ஹிதாயத்தை கொடுப்பாயாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.